எவன்னே தெரியல கண்மணி. என் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு 4 லட்சத்தை லவுட்டிக்கிட்டு போயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். பணம் இல்லையா? அப்ப நான் பூஜை பண்ண மாட்டேன். சாமி சாமி அப்படி சொல்லாதீங்க சாமி. நீங்க பூஜையை பண்ணுங்க, நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் சரி வராதுமா. இந்த மாதிரி நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். பூஜை முடிஞ்சு உங்க காரியம் கை கூடின உடனே பணத்தை கொடுக்காம இழுத்தடிப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கப்புறமா பூஜையை பத்தி யோசிக்கலாம். ஐயோ, இன்னும் 1/2 மணி நேரம் தான். என் புருஷன் என் சொல் பேச்சு எல்லாம் கேட்பான். அதுக்குள்ள பூஜையை தொடங்கணுமே. இப்ப என்ன பண்றது? பரந்தாமன், நீங்க தான் எப்படியாவது பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணணும். கண்மணி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வர்ற வழியிலே மீச கணேசனுக்கு ஃபோன் பண்ணி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். அவர் பணத்தை கொடுத்து விட்டுருவாரு. சாமி, நீங்க பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரம் பணம் வந்துடும். பண்ணுங்க. கண்மணி, இந்தா பத்திரம். பத்திரமும் வந்துருச்சா? சரிம்மா. போங்கம்மா. என்ன மாமா, ஒரு வழியும் தோண மாட்டேங்குது. இப்ப குமரன் மாமா எந்த கண்டிஷன்ல இருக்காருன்னு ஒன்னும் தெரியலையே. அதான் ரசத், எனக்கும் குழப்பமா இருக்கு. நேரம் வர போயிட்டே இருக்கு. பேசாம போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க உதவி கேட்கலாமா? வேண்டாம் மாமா. போலீஸ் அது இதுன்னு போனா நம்ம குடும்பமானதான் காத்துல பறக்கும். நாமளே முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம் மாமா. ஏன் இப்படி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுற? இப்ப நேரமும் இல்ல. இதெல்லாம் நம்மளால முடியற காரியமா? சரி, தெய்வத்தாலையாவது உதவ முடியுங்கிற நம்பிக்கையில தான் வந்தோம். ஆனா சாமி நமக்கு உதவுற மாதிரி தெரியல. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. கண்டிப்பா அந்த ஆத்தா குமர மாமாவை கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு வழியை காட்டுவா. நாங்க என்ன குறை வச்சோம் சாமி? ஒண்ணுலடா. எனக்கு குறை இல்லன்னா அப்புறம் ஏன் சாமி இவ்வளவு உக்கிரமா இருக்க? எனக்கு எந்த குறை இல்லடா. ஒரு குறை இல்ல. என் பிள்ளைங்க கண்ணீர் விட்டு திக்கு தசை தெரியாம என்கிட்ட வேண்டிக்கிச்சுங்க. அதுக்குதான் நான் வழிகாட்ட வந்திருக்கேன்டா. வாங்க, எங்க உங்களதான் வாங்க. எங்க வாங்க. உங்களோட வேண்டுதல் என்னோட காதுல விழலன்னு நினைச்சிட்டீங்களா? உன்னோட உடன்பரந்தான் ஒரு பொண்ணோட வசியத்துல சிக்கி இருக்கான், அதானே? ஆமாவா இல்லையா? ஆமா சாமி. இப்ப அவனை மீட்க திக்கு திசை தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க, அதானே? ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆத்தா எப்போ உங்களுக்கு துணையா இருப்பா. அவன் தீய சக்தி கிட்ட அடப்பட்டுட்டான். அதுல இருந்து அவனை மீட்கணும்னா ஒரு தெய்வ சக்தியோட சின்னம் தேவை. இது ஆத்தாவோட சின்னம், திரிசூலம். இத உனக்கு தரேன். இது ஆத்தாவோட சக்தி வடிவம். இத அவன் தலையில வச்சு ஆத்தால வேண்டிக்கோ. தீய சக்தி, வசியம், மந்திரம் இதெல்லாம் செதறி ஓடிடும். புரிஞ்சுதா?
எல்லாம் ஒண்ணு. இது அவன் தலையில வைக்கிறது. அவன் ரத்த சம்பந்தப்பட்டவங்களா தான் இருக்கணும். அப்பதான் அந்த தீய சக்தியை விரட்டி அடிக்க முடியும். இந்தா இத வாங்கிட்டு போய் அவனை காப்பாத்து. என்ன எங்க போய் அவரை தேடுறது சாமி? எந்த திசையில அவர் இருக்காருன்னு ஒன்னும் புரியலையே. இங்கிருந்து வடக்கால போ. அங்க ஒரு வேப்ப மரத்து அடியில எனக்கு இளையவ அங்கால பரமேஸ்வரி இருப்பா. அங்க அவ சன்னதியில இருந்து கூப்பிடுற தூரத்துலதான் அவன் இருக்கான். போ. நன்றிங்க சாமி. சரிங்க சாமி. வா. ச்சே, அடிச்ச சரக்கெல்லாம் அலைஞ்ச அலைச்செல்லாம் இறங்கி போச்சு. ஒரு கட்டிங் போட்டா சரியா இருக்கும். என்ன பண்றது? இனிமே இவளுக கிட்ட கேட்டா செருப்பால அடிப்பாளுக. யாருக்கிட்ட கேட்கலாம்? அவ மாப்பிள்ள குமரன் இருக்கான்ல, ஆளு வேற வசியத்துல இருக்கான். அவனை பிள்ளை போட்டுற வேண்டியதான். குமரா, ராமலிங்கம்மா, என்ன சொல்லு ராமலிங்கம்? ஒன்னும் இல்லையா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ நீங்களும் கண்மணி அம்மாவும் ராசி ஆயிட்டீங்க. அது போதுமையா எனக்கு. ஆனா நீங்க எப்பவும் இப்படியே ஒத்துமையா ஒன்னா இருந்தா அது போதுமையா எனக்கு. ராமலிங்கம், எங்க 2 பேர் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்க. ஐயா, உங்க 2 பேரையும் தான் நான் தெய்வமா நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் எனக்கு முருகனும் வில்லி மாதிரி. என்னது வில்லியா? நான் சரியா தான் சொல்லியிருக்கேன். கண்மணி வில்லி தானே? ஐயா, அங்க சிலிப்பாய் போச்சு. முருகனும் வள்ளின்னு சொன்னேன். நீ சொன்னது தப்பு ராமலிங்கம். வள்ளி வந்து முருகனுக்கு செகண்ட் ஒய்ஃப். அப்படி கண்மணியை சொல்லக்கூடாது. இங்க பாரு, முருகனும் தெய்வானையும் மாதிரின்னு சொல்லணும். ஆமையா ஆமையா, முருகனும் தெய்வான மாதிரின்னு சொல்ல வந்தேன். இது எனக்கு தெரியல பாருங்க. என்ன இருந்தாலும் பெரிய வீட்டு வம்சம்ல, அதான் இப்படி தெளிவா புத்தி கூர்மையா இருக்கீங்க. நீங்களும் அம்மாவும் சந்தோஷமா இருக்கிற இந்த நல்ல நாள்ல நானும் சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறேன். ஆனா ராமலிங்கம், என்ன எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. அட என்னையா, எனக்கு சந்தோஷம்னு என்னையா, ஒரு கட்டிங் போட்டா போதும். அதுக்கு காசு இல்லாம தான். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவுதானே? இதை கேட்க ஏன் தயங்குற? இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியலையே. ஆஹா, 2000 ரூபாய் நோட்டா வச்சிருக்கான். இன்னைக்கு எப்படி 2 ஃபுல்லுக்கு காசை தேத்திர வேண்டியதான். ராமலிங்கம், சில்லற இல்ல, எல்லாம் 2000 ரூபாய் நோட்டா இருக்கு. ஐயா, உங்க தகுதிக்கு 2000 ரூபாய் நோட்டு வெறும் 100 ரூபாய் மாதிரி. எப்பேற்பட்ட ஆளு நீங்க, எப்பேற்பட்ட குடும்பம். நாட்டாம படத்துல வர்ற பசுபதி மாதிரியா நீங்க? உங்களுக்கு என ஈடு வேற யாருமே இல்ல. சரி, இந்தா வச்சுக்கோ. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்நாள் ஃபுல்லா நீங்க நல்லா இருக்கணும்.
மாமா அதோ ராமலிங்கம் போறான். குமரன் எங்கடா இருக்கான்? எனக்கு எங்க அடிச்சு சொல்ல முடியாது இல்லையா? சொல்றேன் இல்ல சொல்றோம் சொல்லல தெரியாதியா சொல்றோம் என்னடா சிரிக்கிற? நீங்க என்ன அடிச்சாலும் சரி பல்ல உடைச்சாலும் சரி குமரன் இருக்க இடத்த சொல்ல மாட்டேன். பல்ல உடைச்சா தானே சொல்ல மாட்ட? பாட்டில உடைச்சா ஏய் 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 உடைக்கவா? உடைக்காத. ஏய் ஐயோ 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 அநியாயமா போட்டு உடைக்கிறானே. யோ உனக்கு என்னையா தெரியும் இந்த குவார்டர் கட்டிங் பத்திலாம்? ஒரு குவார்டர்னு இருந்தா 3 லார்ஜ் 2 கட்டிங் 6 சுமால்னு அநியாயமா போச்சையா. யோ அவ்வளவு அமிர்தம்யா, இத போட்டு இப்படி பாழாக்கிட்டியா. யோ எவ்வளவு அரும்பாடு பட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமாயா உனக்கு? டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்ல போறியா இல்ல மிச்சம் இருக்கிற பாட்டிலையும் உடைக்கவா? ஏய் 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 இரியா இரியா விடியா ஸ்டாப். டேய் டேய் பாலமே எங்கடா போற? நில்றா. ஏய் எங்க டேய் போற? ஆங்கங்கறல பேசிக்கிறல. இப்ப நிக்க போறியா இல்லையா? என்ன பாக்குற? எப்ப ஆள அடிக்காம ஐட்டத்தை அடிச்சு உடைக்க முடிவு பண்ணிட்டீங்களோ உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. குமரன் இருக்கிற இடத்த சொல்றது என்ன? வழியவே காட்டுற. வண்டி எடுங்க. எடுங்க. ஏறு. ஏய் இந்த இடம் தானா? ஐயா அவங்க இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. குமரனும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. நீங்க வீட்டுக்குள்ள போங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. இப்ப நான் உள்ள வந்தேன்னு வைங்க, நான் இடத்த காமிச்சு கொடுத்துட்டேன்னு கண்மணி அம்மா என்னை கொன்னே போடுவாங்க. அதனால என்னை ஆளை விட்டுருங்க, நான் போறேன். ராமலிங்கம் போங்கம்மா. டேய் அத வராம பாரு, அவனை புடுறா. சரிண்ணா. ஏய் நில்றா. இங்க பாரு, மரியாதையா வழிவிட. நான் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல. எங்க அண்ணன் உள்ள இருக்கான், அவனை மட்டும் நான் கூட்டிட்டு போறேன். வழிவிட. அதெல்லாம் முடியாது. மரியாதையா திரும்பி போயிடு. அதான் சொல்றான்ல, திரும்பி போடா. நீ வழிவிட போறியா இல்லையா? சொல்லிட்டே இருக்க, சவுண்ட் விடுறா. ஏய் மாமா ஏய் இப்போ அத வழி விட்டுறீங்களாடா? நான் வழி காட்டுறேன். நான் வழி காட்டுறியா? காட். வா வா போடா. வா இங்கதான் வாங்க. எங்க? இவ்வளவுதான். இங்கயா? இங்கதான் போங்க, போய் பாருங்க. டேய் 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 கதவு தரடா. தொறடா கதவை. ஏய் கதவு தர. மரியாதையா கதவு தரடா. வரைக்கும் நீ வெளிய வர முடியாது. என்ன புரியுதா? டேய் கதவை தர. சொன்னா கேளு. எல்லாமே லாக் ஆயிருக்கு மாமா. அண்ட சராசரங்களையும் கட்டி காக்கும் மகாதேவியை போற்றி. ஓம் கிரீம் 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 ஜெய் காளி.
ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் மகாகாளி பத்ரகாளியே நமக. மகாகாளியே நமக. பத்ரகாளியே நமக. வீரபத்ராய நமக. கண்மணி, அந்த ராசாத்தியும் இனியனும் இந்த இடத்த கண்டுபிடிச்சு தடுக்க வந்துட்டாங்க. ஐயோ, ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம பசங்களை வச்சு பக்காவா பிளான் பண்ணி அவங்கள அடைச்சு வச்சிருக்கேன். அங்க பாரு. நல்ல காரியம் பண்ணீங்க. கண்மணி, நீ தப்பு பண்ற. எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோ. டேய், சொன்ன கேளு. டேய் குமரா, குமரா, டேய் நான் சொல்றதை கேளுடா. டேய் அவங்க சொல்ற பேச்சை கேட்காத. டேய் இங்க பாரு. டேய் என்ன ஒரு நிமிஷம் பாருடா. டேய் குமரா, நீங்க என்னதான் கரடியா கத்துனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அவர் என்கிட்ட வசியமாகி ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் ஒரே ஒரு பூஜை தான், அதையும் முடிச்சிட்டா அவர் என் பேச்ச ஆயுசுக்கும் தட்ட மாட்டாரு. இனி உங்களோட வேலையெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. கண்மணி, அங்க என்ன பேச்சு? நேரமாகுது, பூஜையில உட்காரு. வாங்க. குமரா, டேய் டேய் சொல்றதை கேளுடா. குமரா மாமா, வாங்க உட்காருங்க. குமரா, டேய் பாருடா, இங்க பாருடா, ஒரு நிமிஷம் பாருடா. குமரா, டேய். ஓம் சாமுண்டேஸ்வரியே. ஓம் மகாகாளியே. மாமா, அவங்க பூஜையை முழுசா முடிச்சிட்டாங்கன்னா குமர மாமா முழுசா கண்மணிக்கு வசியம் ஆயிடுவாரு. நம்ம என்னதான் பண்ணாலும் அவர் கேட்கவே மாட்டாரு. இப்பவே பாத்தீங்கல்ல, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு ஃபுல்லா கண்மணி கண்ட்ரோல்ல இருக்காரு மாமா. அவர் எப்படியாவது காப்பாத்தணும் மாமா. எனக்கு தெரியுது ராசாத்தி, ஆனா என்ன பண்றது? இப்படி வந்து இங்க வசமா மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? மாமா, ஏதாவது பண்ணுங்க மாமா. ராசாத்தி, ஓம் பத்ரகாளியே போற்றி. ஓம் வனதுர்காவே போற்றி. மாமா, உங்ககிட்ட போன் இருக்குல்ல, எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. என்னாச்சு? போன் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு, கவனிக்கல. உன் போன்ல இருந்து பண்ணு. இல்ல, போன கார்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஓம் ஸ்ரீம் காளியே. ஓம் பத்ரகாளியே. ஓம் ஸ்ரீம் காளியே. ஓம் பத்ரகாளியே. ஓம் வனதுர்காவே. மாமா, அவசரத்துல நமக்கு சரியான தீர்வு கிடைக்காது. ஆனா ஏதாவது பண்ணி நம்ம வெளியில போய் ஆகணும் மாமா. இல்லனா குமர மாமா வாழ்க்கையே போயிடும். என்ன பண்றது? மாமா பாத்து மாமா. ராசாத்தி, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. ஓ, சீக்கிரம் போய் பாரு.